மகர ராசி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 2024 பொறுத்தவரை சனி 2 இருக்கின்றார், குரு 4 இருக்கின்றார் ஏப்ரல் மாதம் வரை. மே மாதத்திலிருந்து 5ஆம் வீட்டிற்கு அவர் சென்று விடுகின்றார். ராகு கேதுக்கள் முறையே 3, 9 இருக்கின்றன. குரு 5 போவது ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு. இத்துடன் உங்களுடைய 7 சனி பெரும்பாலும் முடிந்துவிடும் என்றே நான் கூறுவேன். ஓகேங்களா? குரு 5 வர்றத குரு பலம் அப்படின்னு சொல்றோம். குரு பலத்தை தெய்வ அனுகூலம்னு சொல்லலாம், ஒரு லக் ஃபேக்டர்னு சொல்லலாம், ஏதோ ஒரு விதத்தில் ஹெல்ப் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். குரு 5 வருவதால் உங்களுக்கு திருமணம், வேலையில் ப்ரமோஷன், உங்களை அதிகமாக பாதித்து கொண்டிருந்த ஒரு பிரச்சனை தீர்வது, உங்களுக்கு உடல் உபாதைகள் நோய்கள் ஏதாவது இருந்தா அதுக்கான ஒரு தீர்வு கண்டுபிடிக்கிறது, இப்படியான அனைத்து விதமான நல்ல விஷயங்கள், புதிய தொழில் தொடங்குவதாக கூட இருக்கலாம், தொழிலில் லாபத்தை பார்ப்பதாக கூட இருக்கலாம். அனைத்து விதமான நல்ல விஷயங்களும் குரு 5 வரும் காலகட்டத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக நிகழும். ஓகே, சனி 2 இருக்காருன்னு கவலைப்படாதீங்க. இந்த ஃபர்ஸ்ட் 4 months தான் கொஞ்சம் டஃப்பா இருக்க போகின்றது. ராகு கேதுக்களால் பெரிய பிரச்சனை இல்லை. கேது 9 இருப்பதால் தந்தை வழி உறவுகளுடன், தந்தையுடனோ உங்களுக்கு கருத்து வேறுபாடுகள், பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லை. ராகு 3 இருப்பதால் நீங்க கண்டிப்பா நல்ல முயற்சியை எடுப்பீர்கள் உங்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு, வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு. இன்னொரு விஷயம் நீங்க பாத்தீங்கன்னா, மகர ராசிக்கு 7 சனியை தாண்டி மற்ற கிரகங்கள் 6, 8, 12 அதிக காலம் இருந்தது. 2023 பொறுத்தவரை 7 சனி பிரச்சனை தான். ஆனால் சனியை தவிர்த்து மற்ற கிரகங்களாலும் மகர ராசியினருக்கு பிரச்சனை இருந்தது என்பதுதான் உண்மை. இப்ப கூட நான் இதை ரெக்கார்ட் பண்ற டைம் பீரியட் என்ன, டிசம்பர் 16 நான் ரெக்கார்ட் பண்றேன். இப்ப பாத்தீங்கன்னா புதன் 12 இருக்கின்றார், சூரியனும் 12 இருக்கின்றார். 12 2 கிரகங்கள். இன்ஃபேக்ட் புதன் ஜனவரி நடுப்பகுதி வரை 12 இருக்க போகின்றார். ஓகே, ஸோ ஏதோ ஒரு கிரகங்கள் ஒன்றை மாற்றி ஒன்று 6, 8, 12 அதிக காலங்கள் சஞ்சாரித்தது நீங்கள் பட்ட கஷ்டத்திற்கு ஒரு முக்கியமான காரணம். ஓகே, 2024 குரு விடுவதால் ஓகே உங்களுக்கு பெரிய ரிலீஃப். இந்த மாதிரி 6, 8, 12 அதிக நேரம் சில கிரகங்கள் மாட்டிக்கொண்டாலும் உங்களுக்கு குரு 5 இருப்பதால், 5 இருந்து அவர் ராசியையும் பார்க்க போறார். ஓகே, அந்த தெய்வ அனுகூலம், ஹெல்பிங் ஹேண்ட், ஒரு லக் ஃபேக்டர் இருப்பதினால் மற்ற கிரகங்கள் பிரச்சனையான ஒரு சூழலில் இருந்தாலும் உங்களுக்கு சீரான ஒரு நிலை இருக்கும். ஓகே, இதை 2024 கண்கூடாங்க நீங்க பார்க்க போறீங்க. ஓகே, நல்ல அனுபவம் உங்களுக்கு இருக்க போகின்றது. ரைட். ஸோ பேசிக்கா சொல்ல வர்றது, 7 சனி ஏப்ரல் மாதத்தோட முடிந்து விடுகின்றது. அதை கொஞ்சம் மனசுல வைத்துக் கொள்ளுங்கள். வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான பாதையை நோக்கி செல்ல தொடங்குங்கள். ஓகேங்களா? இதை தாண்டி 2 விஷயத்தை நான் சொல்ல விரும்புறேன். ஒன்று சனி வக்கரமாக இருக்கும் காலகட்டம் ஜூலை 1 15 நவம்பர். குரு வக்கரமாக இருக்கும் காலகட்டம் 9 அக்டோபர்லேருந்து 31 டிசம்பர். பொதுவாக சனி வக்கரமா இருக்கிறதுனால திருப்பி ஜென்ம சனியோ 7 சனி அந்த மாதிரி கிடையாது. சனி வக்கரமாக இருக்கும் காலகட்டத்தில் 7 சனியின் பாதிப்போ சனியோட பாதிப்போ இருக்காது. அதுதான் உண்மை. இது வருடா வருடம் நிகழக்கூடிய ஒரு நிகழ்வு. நான் முன்பே கூறியது போல 2023 சனி வக்கரமாக இருக்கும் காலகட்டத்தில் 6, 8 உங்களுக்கு கிரகங்கள் இருந்தன. அதனால்தான் உங்களுக்கு அந்த ஒரு 3.5 மாசம் ரிலீஃப் கிடைக்க வேண்டிய காலகட்டத்தில் பிரச்சனையை அதிகம் உணர்ந்தீர்கள். ஓகே, அது ஒரு அன்பார்ச்சுனேட் விஷயம். இப்போ நம்ம லெட்ஸ் மூவ் ஆன். அதை பத்தி நம்ம இப்போ பேசணும். ஓகே, ஸோ ஜூலை 1 15 நவம்பர் குறிப்பாக ஜென்ம சனி 7 சனியின் பாதிப்பு உங்களுக்கு இருக்காது. சரிங்களா? ஸோ இதனால என்ன சொல்ல வரேன்னா, 2024 நான் 3ஆக பிரித்துக் கொள்கின்றேன். ஜனவரி டு ஏப்ரல் ஒரு டைம் பீரியட், மே டு செப்டம்பர் 2வது பாகம், 3வது பாகம் அக்டோபர் டு டிசம்பர். ஓகே, இதுல நடு பாகம் இருக்கு இல்லையா, அந்த மே டு செப்டம்பர் அருமையாக இருக்கின்றது. சூப்பர் டைம் பீரியட். இந்த வாய்ப்பை பயன்படுத்தி
உங்களுடைய வாழ்க்கையை ரீபில்ட்னு சொல்லுவாங்கல்ல, திரும்ப கட்டமைப்பு அமைத்துக் கொள்வது, இழந்ததை முடிந்த அளவிற்கு மீட்பது, புதிய நல்வாய்ப்புகளை நோக்கி செல்வது, அந்த மாதிரி விஷயங்களுக்கு மே டு செப்டம்பர் டைம் பீரியடை பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஜனவரி டு ஏப்ரல் தான் சேலஞ்சிங்கா இருக்கும். அக்டோபர் டு டிசம்பர் அந்த அளவுக்கு சேலஞ்சிங்கா இருக்காது. பிரச்சனைகள் சில வரும், ஆனா ஜனவரி டு ஏப்ரல் மாதிரியோ இல்ல முன்பு நீங்கள் பட்டது போலவோ கண்டிப்பாக இருக்காது. ஓகே, மே டு செப்டம்பர் ஒரு அருமையான காலகட்டம். இதை நன்றாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். குரு 5ற்கு வந்துவிட போகின்றார். உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் தீரப்போகின்றது. ரைட்? ஸோ நல்வாய்ப்புகள் வரும், நல்லவைகளை நோக்கி நகருங்கள். சரிங்களா? இது நான் சொன்னது பொது பலன். இப்போ நான் ஒரு துல்லியமான பலத்திற்கு ஒரு அட்டம் செய்திருக்கேன். இதுக்கு நான் எடுத்துக்கொண்டிருப்பது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இருக்கும் கிரகங்கள். உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் 2ஆம் வீட்டில் சுக்கிரனோ குருவோ இருந்தால், அல்லது 5ஆம் வீட்டில் குரு சுக்கிரன் சனி இருந்தால் 2024 அதிகப்படியான பொருளாதார முன்னேற்றம் இருக்கும். எந்த அளவுக்குன்னா, கூரையை பிய்த்து கொண்டு செல்வம் கொட்டுது அப்படின்வாங்க, ஒரு பழமொழி இருக்குல்ல, அத்தகைய அனுபவத்தை நீங்கள் பெறப்போகின்றீர்கள். இங்க பாத்தீங்கன்னா, உங்களுடைய 2ஆம் வீட்டில் சுக்கிரனோ குருவோ இருந்தால், சுக்கிரனும் குருவும் மிக வலிமையாக இருக்கின்றன. ஏன்னா குரு ஆட்சிக்கு மிக அருகில் இருக்கின்றார், சுக்கிரன் உச்சத்துக்கு மிக அருகில் இருக்கின்றார். பொதுவாக ஒரு கிரகம் உச்சம் அடைவதை விட உச்சத்திற்கு மிக அருகில் இருக்கும் கிரகம் அதிக நற்பலன்களை வழங்கும். ஓகே, அதனால சுக்கிரன் குரு ஏற்கனவே இங்க ஸ்ட்ராங்கான சனி, இவர்கள் இருவரும் இணைந்து அதிகப்படியான பொருளாதார முன்னேற்றத்தை, தரமான பொருளாதார முன்னேற்றத்தை, ஓகே, குறிப்பிடும்படியான பொருளாதார முன்னேற்றத்தை கண்டிப்பாக வழங்குவார்கள். இது கண்டிப்பா நடக்கும். ஓகே, உங்களுடைய சுயஜாதகத்தை பொறுத்து அது கொஞ்சம் ஏற்றம் இறக்கம் இருக்கும். ஆனால் உங்களுடைய வாழ்க்கையை பொறுத்தவரை இந்த காலகட்டம் ஒரு குறிப்பிடும்படியான காலகட்டம் பொருளாதார முன்னேற்றத்திற்கு அப்படின்னு சொல்லும். சரியா? இப்போ இது பிரச்சனையா இருக்கும் சில பேருக்கு, அந்த மாதிரி ஏதாவது அமைப்பு இருக்கா அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதையும் நம்ம குறிப்பிட்டு சொல்லலாம். இப்போ ஜனனகால ஜாதகத்தில் 2ஆம் வீட்டில் செவ்வாய், கேது அல்லது சூரியன் இருப்பவர்களுக்கு பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். ஓகே, குறிப்பாக செவ்வாய், ஏன்னா செவ்வாயும் சனியும் எதிரி கிரகங்கள்ல. சனி செவ்வாயையும் சூரியனையும் முதல் தர எனிமியாக கருதுகின்றார். ஃபர்ஸ்ட் ரேட் எனிமி. முதல் தர எனிமியுடன், எதிரியுடன் 2.5 வருட காலங்கள் நீங்க ஒரே ரூம்ல இருக்கணும்னா எவ்வளவு கஷ்டப்படுவீங்க. அந்த மாதிரிதான் சனி மாட்டிட்டு இருக்காரு. ஓகே, இத்தகைய ஜாதகர்களுக்கு, எல்லாருக்கும் இல்ல, எத்தகைய ஜாதகர்களுக்கு மகர ராசியாக இருந்து 2ஆம் வீட்டில் சூரியன் அல்லது செவ்வாய் அல்லது கேது அமையப்பெற்ற ஜாதகர்களுக்கு நான் சொல்றது பொருள். ஓகே, செவ்வாய்னா சண்டை, அது வாய் சண்டையா அடிதடி சண்டையா என்பதை உங்களுடைய சுயஜாதகம் தீர்மானிக்கும். சூரியன் இருந்தா அரசு, மேலதிகாரி, தந்தை சார்ந்த விஷயங்களில் பிரச்சனை, ஈகோ கிளாஷ், கம்யூனிகேஷன் கேப் அப்படின்னு பிரச்சனை வரும். கேது இருந்தா தொழில பிரச்சனை, தொந்தரவுகள் உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா? இன்னொரு விஷயம், இதே இந்த கோச்சார கிரகங்களும் ஜனன கால கிரகங்களின் இணைவு பலனுக்கு நம்ம உங்களுடைய 9ஆம் வீட்டிற்கு போவோம். ஓகே, 9ஆம் வீட்டில், 9ஆம் வீடுன்றது கன்னி வீடு, அதுதான் இங்க குறிப்பிட்டிருக்கேன். உங்களுடைய 9வது வீட்டில் ஏதேனும் கிரகங்கள் இருந்தால் அத்தகைய கிரகங்கள் கோச்சார கேதுவுடன் இணைந்து பலன்களை வழங்கும். ஓகே, இப்ப இவங்களுக்கு பாருங்க, கேதுன்றது ஆன்மீக கிரகம். ஓகே, இருக்கும் 9 கிரகங்களில் கேது தான் மோஸ்ட் பவர்ஃபுல் பிளானட். ஏன்னா அது ஆன்மீக கிரகம், நமக்கு விரக்தியையும் தனிமையையும் கொடுக்கும். ஏன் விரக்தி தனிமையை கொடுக்கிறார் கேதுன்னா, இந்த லௌகீக வாழ்க்கை, மெட்டீரியல் லைஃப்ல இருந்து விலகி போங்க அப்படின்னு சொல்றார். ஏன்னா மெட்டீரியல் லைஃப், லௌகீக வாழ்க்கைன்றது ஒரு மாயை, இது உண்மை இல்லை, இதுல மாட்டி பெரிய விஷயங்களை மிஸ் பண்ணாதீங்க அப்படின்னு கேது சொல்றார். ஆனா நம்மளால அதை கேட்க முடியாது. ரைட்? அது நம்மளோட மனிதர்களோட டிசைன் ப்ராப்ளம். ஓகே, நம்ம பணத்தை விரும்புறோம், பொருளாதார மேன்மையை விரும்புறோம், கார் இருக்கணும்னு ஆசைப்படுறோம், ரேகனிஷன் இருக்கணும்னு ஆசைப்படுறோம், இல்லைங்களா? நம்ம கோயிலுக்கு போனா கூட நம்மளுடைய பிரச்சனைகள் தீரணும் அப்படின்னு தான் நம்ம வேண்டுறோம். உண்மையான மெய்ஞானத்தை அறிய நாம் முயலுவதில்லை, அதுதான் உண்மை. அதனாலதான் கேது லௌகீக வாழ்க்கைக்கு தேவையில்லாத கிரகம் அப்படின்னே சொல்லலாம்.
இப்போ உதாரணத்திற்கு நீங்க ஆண் மகர ராசின்னு வச்சுக்கோங்க. 9ல் சுக்கிரன் இருந்தால் ஆண் ஜாதகத்தில் சுக்கிரன் வந்து மனைவியை குறிப்பார். சுக்கிரனும் கேதும் இணைவு அப்படிப்பட்ட ஜாதகர்களுக்கு என்ன பிரச்சனை வரும்னா, மனைவியுடன் கருத்து வேறுபாடு பிரச்சனை, சிலருக்கு பிரிவே கூட ஏற்படலாம். அது மனதளவில் பிரிவா இல்ல அவங்க பிசிக்கல் செப்பரேஷனே இருக்கா அப்படின்றத சுயஜாதகம் தீர்மானிக்கும். ஓகே, இதே மாதிரி ஆண் ஜாதகர்னு வச்சுக்கோங்க. அங்க வந்து பெண் ஜாதகர் வச்சுக்கோங்க. அந்த பெண் ஜாதகருக்கு 9ஆம் வீட்டில் செவ்வாய் இருந்தால், ஏன்னா பெண் ஜாதகருக்கு செவ்வாய் கணவரை குறிக்கும். ஸோ செவ்வாய் கேது இணைந்து கணவருடன் கருத்து வேறுபாடு பிரச்சனை அப்படின்னு அமையும். ஒருவேளை 9ல் புதன் இருந்தால், புதன் வந்து தாய்மாமனை குறிக்கும். ஓகே, தாய்மாமன் உடன் பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை சனி இருந்தால், சனி கேது இணைவு வேலை தொழிலில் பிரச்சனை ஒரு புறம் இருந்தாலும் வேலையாட்களுடன் பிரச்சனைகள் வருவதற்கும் வாய்ப்பு இருக்கு. நீங்க ஒரு நல்ல சர்வெண்ட்டை வச்சிருந்தீங்க, இல்ல உங்க கீழே வேலை பண்ற ஒரு டிபெண்டபிள் ஒரு எம்ப்ளாயியை நீங்க வச்சிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவர் வந்து ஒரு வேலை வேற வேலை கிடைக்குதுன்னு அவர் போயிடலாம், இல்ல உங்களை பிடிக்காம பிரச்சனையால விலகி போயிடலாம். ஓகே, இல்லைன்னா பிடிக்காம வேலை செய்யலாம். அப்படிதான் வந்து இந்த கேது பிரச்சனைகளை கொடுப்பார். இறுதியாக உங்களுடைய 3ஆம் வீட்டில் குரு இருந்தாலோ 5ஆம் வீட்டில் ராகு இருந்தாலோ, இங்க குரு ராகு இணைவு அப்படின்றது உருவாகின்றது. இதனால என்னன்னா, இத்தகைய ஜாதகர்களுக்கு பொருளாதார மேன்மை, பண வரவெல்லாம் ரொம்ப அருமையா இருக்கும். ஓகே, ஆனால் உடல் உபாதைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. இத்தகைய ஜாதகர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக கவனம் செலுத்தணும். சரிங்களா? நான் முதல்ல சொன்னது பொது பலன். மேலேந்து உங்களுக்கு ஏறச்சனியின் பாதிப்புகள் போய்விடுகின்றன, வாழ்க்கை நல்லா இருக்கும். நான் அதுக்கு அடுத்து சொன்னது கொஞ்சம் துல்லியமான பலன். உங்களுடைய முழு ஜாதகத்தை பார்க்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கும் முக்கியமான கிரகங்களை வைத்தே நம்மால் ஓரளவிற்கு துல்லியமான பலன்களை எடுக்க முடியும். சரிங்களா? நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.